மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று வாடுது. இவனுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். இவனுடைய மனநிலைகளில் சில மாற்றமும் குழப்பமும் இருக்கும். நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபட்ட குணவுடையவராக இருப்பான். அது கிரகப்படி நடந்திருக்கா அல்லது பிறவி அம்சத்திலே இப்படித்தானா, இதுக்கு மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதங்கிற சந்தேகம் உள்ளத்தில் இருக்கும். கால் நிறுத்துவா இருக்கலாம், ஏன் இருக்க முடியாது? பண்ணித்தாங்க. இவனுடைய மனநிலைகளையும் மாற்றி தாரேன், நிலையாக ஒரு தொழில் அமைச்சு தாரேன். வேற என்ன வேணுமா? நீ தான் காரணம், அவள் காரணமே இல்லை. இப்போ அவளை கொண்டு வந்து சேர்க்கணுமா உனக்கு? கால் வந்துட்டு வாங்க. இந்தா உன் மனைவி வருவா, நீ அவள் கூட போய் வாழ வேண்டியது இருக்கு. வெற்றியாக்கி தர. இந்தா மகளே, புண்ணியமாக இருக்கும். யார் இந்த பையன்? வாடா பேரா, இந்தாடா நல்லா அப்படிதான். கர்மதாமிக்கு என் பொம்பளை பிள்ளை விஷயமா என் மனது பாதிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டு வந்தவங்க. உங்கள் பிள்ளைய கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? பொம்பளை பிள்ளைய கல்யாணம் ஆகிடுதா? இது யாரு? இருங்க, இவருக்கு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறேன். சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து தழுவி கொண்டோடுது தென்னங்காற்று. இன்னொரு தரம். அந்தரத்திலே 2 பச்சை கிளிகள் ஆலோலம் பாடுது. வாடி நிலையில் உன் பொண்ணை போய் பார்த்தேன். மனதுக்குள்ள ஒரு நட்பு பதிவாயிருக்கு. அதனால் அவளுடைய ஆள் மனது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு குடும்பத்துக்கு மாறுபட்ட குணத்தோடு இருக்கா. அந்த உறவிலிருந்து பிரித்து உண்மையான வாழ்க்கையை வாழ வச்சு தந்தா போதுமாப்பா. கால் வந்துட்டு வா. உட்காரலாம். மெல்ல மெல்ல மாறி உன்னை வந்து அடைவாள். தொழிலை உருவாக்கித்தார நிம்மதியாக இருந்துக்கலாம். உன் பிள்ளைகளுடைய கவலையில் நேர்ந்து மாற்றிக்கலாம். கால் ஒன்று வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? வரலாம். என்னப்பா வேணும் பொம்பளை பிள்ளைக்கு? நான் என்ன சொல்லியா கூப்பிட்டேன் வர முதல்ல? இல்லை பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாரு. நான் பேசுகிறத நான் கூப்பிடுறத கதையாக நீங்கள் கரெக்டாக கேட்டு வந்தீங்களா? கேட்டாரா உங்கள் அப்பா? அவ்வளோதான். இந்த சப்ஜெக்டில் சொல்லி கூப்பிட்டேன், அதை நீங்கள் கவனிக்கலை. சரிண்ணா? கால் வந்துட்டு வாங்க. படபடப்பில் அந்த மனநிலைகள் ஓடலை, அவ்வளோதான். அதை தப்பாக நினைக்கக்கூடாது, புரியுதா? வரலாம். கற்பராயன் சுவாமி எங்கே இருக்காருப்பா? சரி, ஓகே. இப்போ என்ன வேணும்? நீ என்னடா வேலை பார்க்குற? உங்கள் தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தேன். 3.5 வருஷமாக கொஞ்சம் செய்வனை ஒய்வனை கோளாறுகள் சம்மந்தமாக பல பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? அதை மாற்றி அமைச்சு உங்களை செம்மையாக்கி தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? அதை மாற்றி தரோம்னு சொல்லிட்டேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்கப்பா. ஜெயிச்சு தரேன்.
காப்பாற்றித்தாரேன். என்னை 3:30 மணிக்கு பாருங்கள். கர்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? வாடா தம்பி, ஓடியா. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கண்ணாடி நல்லா தெரிய மாட்டேங்குது. என்னடா வேணும்? என்ன தொழில் பார்க்குற? கையை தூக்கு பார்ப்போம். நல்ல தூக்கு, கீழே போடு. இந்த கையை தூக்கு, காலில் வந்துட்டு வா. போ. போட்டது முளைக்குமடி கண்ணம்மா, வாப்பா வா. 2.5 வருஷமாக உன்னுடைய தொழிலில் பண நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்கும். நடக்காடா? எழுதி வச்ச அக்ரிமெண்டெல்லாம் மீறி உன் பணம் வெளியில் கிடக்கும். டேட்டெல்லாம் மாறிப்போச்சு. கோர்ட்டுக்கும் போக முடியாது, போலீஸுக்கும் போக முடியாது. இதுதான் உன் பிரச்சனை. இப்போ இருக்கிறத வசூல் பண்ணிட்டு வேறு தொழிலை பார்க்கலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டேன். வசூல் பண்ணி தந்துருந்தா வேறு தொழில் அமைச்சு தரேன். போதுங்களா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. வரலாம், வா. சிவன் கோயில் எங்கடா இருக்கு? சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒன்றுமில்லை, உபாயம் இதுவாயென்று உளமறிந்து காட்டினேன். 3:30க்கு பார்த்துக்கோ. வெற்றி உண்டு மகனே, பணம் கிடைக்கும். கால் வந்துட்டு வாக்கா. அடுத்த பைசில் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காந்திபுரம் அல்ல, காஞ்சிபுரம். அம்மாய் காமாட்சி தாய் இருக்கும் இடம். ஸ்ரீ சக்கர நாயகி ஆதி சங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பரிபூர்ண அஷ்டமி. உட்காருங்க, நில்லுங்கோ. என்ன வேணுமா உனக்கு? கண்ணை முடிக்காமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்ம பையன் போக வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குமா? புரியுதா? இப்போதைக்கு கிரகங்கள் பிள்ளைக்கு சரியில்லை. 1.5 வருஷமா உன் பையனுக்கு நல்லாக்கி தரேன். என்ன போலீஸ் கேஸ் வராமல் காப்பாற்றி தரேன். 9 மாதம் பொறுமையாயிரும். அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் செம்மையும் நடக்கும். எதுக்கும் கவலைப்படாத. கருப்பசாமி இருக்கு, அவனை காப்பாற்றுறேன். தைரியமாரு. உன் பிள்ளைய உன் சொல்லுபடி கேட்கவும் வைப்பேன். அடுத்தவனால பிரச்சனை இல்லாமல் காக்கிறேன். போ பாப்பா. காஞ்சிபுரம். கருப்பசாமிக்கு அடுத்த பைசில் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையார் கோயில் எந்த பக்கம் இருக்கு? வீட்டு பக்கத்திலே இருக்கு. அருகில் சென்று வெகு தூரம் சென்று வலப்புறத்துக்கு போனால் முனீஸ்வர சாமி தெரிந்தாரா? இருக்காரா? இருக்கா. இப்போதைக்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பே சில பாவதோஷங்களின் அடிப்படையில் இவனுடைய மேனி, இவனுடைய மனசு, இவனுடைய வாழ்க்கையில் தெளிவான விடை கிடைக்காத வேதனைகள் நடந்து கொண்டிருக்கும். இது முன்ஜென்ம பாவவினையின் அடிப்படையில் ஆனதை தவிர செய்வினை கோளாறுகளால் எதுவும் நடக்கவில்லை. இப்போதைக்கு 1.5 ஆண்டுகளாக பண இழப்பீடுகள், நஷ்டங்கள், கடன்பட்டு கண்ணீர் கவலை. உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி ஏமாற்றி சிலர்கள்ட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். உண்மையா? அந்த பணத்தை வாங்கி தருகிறேன். காலில் விட்டு வா. குட்டிப்பில்ல ஏதாவது ஒரு ஜூஸ் வீட்டில் மாதுளை அல்லது ஆப்பிள். ஒரு இடத்தினுடைய டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கா இல்லையா? எங்கே போச்சு? வச்சுட்டீங்களா? பக்கத்தில் வாங்க. இந்தா புதுமையாக ஒரு இடத்த வாங்கி தரேன். சக்தியை கொடுக்க. நல்லா இரு மகனே, பொறுமையாக இருந்து வாங்க. வெற்றி உண்டு. 1 வருஷம். நாகப்பட்டினம் வாங்கப்பா. கிடைக்கும்டா, இந்த வருஷமே கிடைக்கும். புண்ணியமாயிரும் மகனே, வெற்றி உண்டு. நாகப்பட்டினம்னு சொன்னோடனே வந்துட்டீங்களே. வெளிநாடு சம்பந்தமாக தொடர்புடையவர் யார்? வாங்க. வெளிநாடு சம்பந்தமாக தொடர்புடையவர் யார்? ஏன்டா எந்த நாட்டுக்கிட்டா போனேன்? ரெடி பண்ணிக்க. பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்தியா? சரி, கால் வந்துட்டு வாங்க. அடுத்து நாகப்பட்டினத்தில்
தொழிலுக்காக வருமானத்துக்காக பணம் நஷ்டப்பட்டு வந்தது யார்? நீங்கள் தானே? அது நீங்கள் தானே? வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன பணம் நஷ்டம் யார்கிட்ட கொடுத்தீங்க? எத்தனை லட்சம்? இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிடுவோம். நீங்கள் கடன் வாங்கி சரக்கு வாங்கி அடுத்தவனுக்கு கொடுத்துருக்கீங்க. அவன் இப்போ உங்களை வந்து டிமிக்கி கொடுத்துட்டான். ஆள் கண்ணிலே தட்டுப்பட மாட்டேக்கானவே, ஓடி ஓடி ஒளியலை. இன்னொரு இடத்துல அவன் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் கடன் சார்ந்த தொழில் தான். ஆனால் ஃபோன் நம்பர்லாம் மாற்றி வச்சுட்டான். இப்போ அவனை பிடிச்சி கொண்டு வந்து உங்களுக்கு பணத்தை வாங்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டாங்க. அவன் மேலே ஏற்கனவே 2 கேஸ் இருக்கப்பா. பக்கத்தில் வாங்க, பணத்தை வாங்கி தரேன், பையனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா வெற்றி அடைவாய், பல லட்சங்களை பெறுவாய். மீண்டும் தரேன் மகளே, ஏன் கவலைப்படுற? என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டு வாடா மகனே. இன்னொரு 29 நாட்களுக்குள்ள அப்ளை பண்ணிக்கா, வெளிநாடு வேலை உனக்கு கிடைச்சிடும். ஓடிப்போ, போயிட்டு பல லட்சங்களை திரட்டி கொண்டு வாடா. போடா பாப்பா, கால் கொண்டு வாப்பா. வேறு என்னடா வேணும் உனக்கு? என்னடா கால் வலிக்கு? டீ குடிக்கலையே, டீ வாங்கி கொடுறா எல்லாத்துக்கும். வாங்கி கொடுத்து வா. வேணே தங்கராஜனே, 4 டீ வாங்கி கொடுங்க. உள்ளுக்கு போய் சீனி யாருக்கு உண்டு கிடையாதுன்னு கேட்டுக்கோங்க. என்னடா வேணும் உனக்கு? கண்ணை முடிக்கா, கால் வந்துட்டு வா. ஒரே முடிவாக எடுப்போம். பெரிய சிக்கலாக இருக்க, பெரிய சிக்கலாக இருக்கடா. 3 வருஷத்துக்கு முன்னால் கல்யாண விஷயமா முடிவெடுத்து அதில் மனக்குழப்பம் வந்து கொஞ்சம் வேதனைப்பட்டுட்டியே. உண்மை தானடா? கால் வந்துட்டு வா. எதுன்னு கேட்போம். நம்ம சொன்ன அந்த பையன் என்ன சொல்லுவான்? ஆள் சின்ன பையன் நினைக்காதீங்க, பெரிய ஆளுவேன். கல்யாணம் முடித்து விவாகரத்து ஆன ஒரு பெண்மணி உனக்கு மனைவியாக கிடைத்தால் ஏற்றுக்கொள்வாயா? ஏற்றுக்கொள்வேன். அதுதான் உனக்கு நடக்க போகுது. உன் லைஃப்பை கடைசி வரை கொண்டு போகிறவோ ஆவாதான். உன் ஏரியாவிலே இருக்குது, முடிச்சு தரேன். கால் விட்டுவான். உண்மை அதுதானே? இந்த பிறவியில் அவன் தியாக வாழ்க்கை வாழணும்னு பகவான் அவன் தலையில் எழுதியிருக்கான். அதை நம்ம பெருமையாக ஏற்றுக்கிடுவோம். ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கட்டும். என்னடா, ஐப்பசி மாதத்தில் அது நடக்கும். இந்தா வேறு என்ன வேணும்? வெளிநாட்டுக்கு போகணும் கேட்கறதுக்கு முன்னா ஊமை கணக்க உட்காந்துன்னு ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தியாமல. யார்கிட்ட கொடுத்த? யார்கிட்ட? அதில் வாங்கினவா பொம்பளை உண்டா? பணம் வேணுமா அவா வேணுமா? ஏய் எருமை மாடு, பணத்தை வாங்கிட்டு போன தப்பிக்க ஆரம்பி போ. இந்தா தப்பா சொல்லிட்டு நினைக்காத, தாத்தான்னு நினச்சிக்கார. என்ன நாகப்பட்டினம் பகுதி கடன்பட்டு வந்த மக்கள், கடன்பட்டு இருக்கியா? கடன்பட்டு வந்த மக்கள் நாகப்பட்டினம். நீங்கள் நாகப்பட்டினமா? இல்லையே, தலையாற்றிய நாகப்பட்டினமா எனக்கு தெரியலையே. எந்த ஊர் உங்களுக்கு? நாகப்பட்டினம் எந்த இடம்? 1 2 3 காரைக்கால் போகிற வழியா? தெற்க டவுன் பக்கத்துல. பூர்வீகம் அது எங்கே இருக்குது? அப்போ நான் இப்போ தப்பாக சொல்லிட்டேனோ? தலை விதியா? பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்டு வந்தது யார்? வாமாங்க, கால் வந்துட்டு வா. சாமி கீழே விடாது, பிடிக்க வேண்டாம், கையை துறடுங்க. நெல்லுசாமி எப்படி? என்னம்மா வேணும் உன் பிள்ளைக்கு? கண்ணை இந்த கையை பிடிச்சிக்காமா, சிக்கனு பிடி, கண்ணை மூடமா பேசாமல். மாரியம்மன் கோயில் எங்கம்மா இருக்குது?
நாகம் சார்ந்த கோயில் எங்கேம்மா இருக்குது? வீட்டுக்கு தெற்க ஓடை இருக்காமா? இருக்கா? அதை தாண்டி போனால் வலது பக்கம் குளம் இருக்காமா? ஆறு தான் இருக்குது. குளம் கூட்ட தண்ணி கிடக்காது, எங்கே இருக்குமா? அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்காமா? கால் விட்டோமா நீ போமா. சொன்னால் வருத்தப்படக்கூடாதும்மா. உன் பிள்ளைக்கு நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குமா? அவன் மனது நமக்கு மாறுபட்ட குணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவளை திருத்தி கொண்டு வருவதே ஒரு பெரிய பாடு. புரியுதா உனக்கு? அடிக்கடி எங்கேயும் போக விடாமல் காப்பாற்றி தரேன். இந்தா இஷ்டப்படி கல்யாணம் நடக்கும், போ, பயப்படாம தைரியமாக இரு. வாப்பா சாமியாடி. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. வரலாம் சாமி, வாங்க. வரலாம் சாமி. 4 பேருக்கு வாக்கு சொல்ல வேண்டியிருக்கு சாமிங்க. வாங்க. அடுத்த பைசில் வந்து உட்காருங்க. சிவராத்திரிக்கு சாமி கும்பிடுவீங்களா? கோயிலில் சாமி ஆடுவீங்களா? வாக்கெல்லாம் சொல்லுவீங்களா? சரி, இப்போ என்ன வேணும்? நல்லா இருப்பாங்க. வேற உனக்கு என்ன வேணும் சாமி? சரி, ஓகே. இந்தா எல்லாம் நல்லா நடக்கும், உனக்கும் புண்ணியம் கிடைக்கும். சந்தோஷமா இரு. இந்தா கட்டி விடுப்பா. அப்பா இந்தா காசு பணத்தோட கண்ணியமாரு, புண்ணியமா போ. கர்மசாமிக்கு கும்பகோணம். கும்பகோணம் கர்மசாமிக்கு கும்பகோணம் இருக்கீங்களா? மயிலாடுதுறை. எந்த ஊர்? மகாபலிபுரம். நீங்கள் போங்க சார், போய் உட்காருங்க. எதையாவது ஒன்று சொல்லிட்டு வரலாம்னா எப்படி? கும்பகோணமா உங்களுக்கு? மயிலாடுதுறை வாங்க. இயலாமை கொண்ட மக்கள். கால் வந்துட்டாங்க. மனிதனுடைய நம்பிக்கைக்கு அளவு கிடையாது. நம்பிக்கையின் அடிப்படை எதிலிருந்து தோன்றுகிறது என்றால் பாசத்தின் ஆழ்மனதிலிருந்து தோன்றுகிறது. பாசம் எதை வளர்க்கிறது என்றால் ஆசையை வளர்க்கிறது. ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக பல அற்புதம் மிகுந்த சக்திகளையும் குருமார்களின் மீதும் அளவு கடந்த நம்பிக்கையை மனிதன் மேற்கொள்கிறான். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளையினுடைய அங்கம் மேனியெல்லாம் சீராகிரும், வெற்றியாகிரும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் என் மேலே பற்று வச்சு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனால் பல்வேறு இடங்களில் கேட்கிற பொழுது இந்த பிறவியில் இந்த பிள்ளையினுடைய உடல்நிலை இப்படிப்பட்டது தான், அது இந்த பிறவி பயனே இப்படித்தான், இதுக்கு மாற்று ஏற்பாடு உண்டும் என்று சொன்னால் அது மாபெரும் மெராக்கிள், அது ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை உருவாக்குவதற்கு இப்பொழுது பிறவி பயன் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதுதான் முக்கியமே தவிர சர்க்கஸ் காட்டுவது ஒரு பெரிய விஷயமே அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்பிக்கையை உருவாக்கி ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றத்துக்கு நான் தயாரில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கால் வந்துட்டு வரலாம். ஏனப்பா கொண்டாங்க. இந்த மேனியில் 25% வளர்ச்சி அடைய வச்சு தாரேன். எத்தனை சதவீதம்? 25%. உபகரண கருவிகளின் மூலமாக நடக்க வைக்கலாம். இந்த இயல்புக்கு மாறாக அதை செய்து கொள்ள முடியாது. வேற என்ன வேண்டும்? 3 வருட காலமாக தொழில் சம்பந்தமாக கடன்களும் மனவேதனையும் இருக்கும், ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். புரியுதா?
அதுக்கு நான் பணம் தருவேன், நீ வெற்றி அடைவேன். எந்த குழப்பமும் கிடையாது, ஜெயிச்சுவா வரலாம். நடந்துருப்பா. ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் நடக்கவே செய்யாது. அப்புறம் நான் கல்யாணம் முடிச்சாச்சா? மனைவி எங்கே இருக்கா? நீ எங்கே இருக்க? கல்யாணம் முடிச்சாச்சுங்க. கண்ணை முடிக்காடா தம்பி, கண்ணை முடிக்காப்பா. சரி, இந்த கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? வருத்தப்படக்கூடாது. நான் சொல்கிறேன்னு கல்யாணத்தில் இந்த வீட்டில் முடிக்கணும்னு நினைக்காத. கல்யாணத்தை முடிச்சிரு. கரெக்டாக 9 மாதம் கழித்து வீட்டை தொடர்ந்து வெற்றியாகி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கும். இந்த கனியை வச்சு கும்பிடுமா. இந்தா புண்ணியமாக இரு மகளே. வெற்றி மதியம் சாப்பிட்டு போங்க. கர்பதாமிக்கு வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி கொடுக்குறோம். வேளாங்கண்ணி மீன் மீன் மீன். என்ன வியாபாரம்? உங்கள் ஏரியாவில் நிறைய வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அதான் கேட்டேன். என்ன வேணுமா உனக்கு? வீடு கண்ணை முடிக்காமா, கால் வந்துட்டுவாமா. என்ன கருப்பசாமி உங்கள் வீட்டுக்கு போகலை நீங்கள்? வா உட்காரு. இது யார் இந்த பொம்பளை? இருமா, நான் கூப்பிடும்போது வாமா, நினைக்காமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால் உறவினர்களுக்குள்ள பல பகையும் பிரச்சனையும் வந்திருக்கு. புரியுதா? நீ எப்படி வாழுதுன்னு நான் பார்த்துருந்தேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விட்டாங்க. இப்போ உன்னுடைய பகுதிக்குள்ளே நான் போய் பார்த்தேன். ஆயத்து முறையில் எழுதப்பட்ட செய்வனை தகடுகள் உன்னுடைய வீட்டில் இடதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கு. அதனால் வீடு சம்பந்தமான தடைகளும் பணம் சம்பந்தமான பிரச்சனையும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகளும் இப்போ நடக்கா. வீட்டை கட்டி முடிப்பனா அல்லது என் உயிர் தான் பெயருமாங்கிற ஒரு குழப்பம் உன் மனத்துக்குள்ளே தோணுதா இல்லையா? கால் வந்துட்டு ஓடியா. இந்த தடைகளை நீக்கி உன் வீட்டை வளர்த்து தாரேன், பணமும் தாரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேறு என்ன வேணும்? வர வைக்கிறேன், போய்ட்டு வா. கால் வந்துட்டு ஆத்தா. இந்த கனியை கொண்டு பேணிக்கா, வீடு வளர்ந்துடும். போ, நல்லாரு. கிரியாசக்தியை கொடுத்துருக்கேன், நல்லாரு. சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். என்ன வேணும்? உன் பொண்ணு சொல்லுக்கு அடங்க மாட்டாள. பராசக்தி கணக்க பத்திரகாளி கணக்க வராள. ஹோ ஹோ ஹோடு. அதான் அந்த பாட்டு பாடினேன். அவளை அடக்குனா தான் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அடக்கி தந்துட்டுமா? கால் விட்டுவா. வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாடி என்று தூதிப்போம். வரலாம். இந்தா மகளே, இந்த விபூதியை கொண்டு அவளுக்கு கொடு. ஜெயிச்சுவா, வெற்றி உண்டு. ஆள் ஒரு மாதிரி இருந்தாலும் அவள் போக்கு சரியில்லை. செருப்பை கொண்டு அவளை நான் அடிக்க வேண்டியிருக்கும். போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அப்படியா? நாகர்கோவில் பக்கத்தில் நாகர்கோவில். கால் வந்துட்டு வரலாம். தாயும் மகனும். யார் வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது? நாகர்கோவில். யார் வீட்டுக்கு போகிற ஸ்கூல் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? என்ன ஸ்கூல் அது? ஜோசப் ஸ்கூல். உங்களுக்கு அடுத்த உத்தரவு என்ன? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரேன். நீங்கள் கட்டணும். என்னப்பா வேணும்? கல்யாணத்தை சொன்ன மாதிரி நிர்ணயிச்சாச்சு.
ஆமாம். அதுக்கு முன்னால் சில வியாபாரங்களை ஜெயித்து கொஞ்சம் பணத்தை கையில் கொடுக்கணும். கண்ணை முடிக்கலாம். நான் சொன்னால் வருத்தப்படக்கூடாது. உங்கள் அப்பா நினச்சா உன் சகோதரியை ரிலீவ் பண்ணிடலாம். இப்போவும் நான் கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சு அந்த பொம்பளை பிள்ளையை நல்லாக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ தேவை அங்கே பணம் தான், நகை நட்டு தான். அங்கே இருக்கவங்களுடைய மனநிலைகள் அதனால் பாதிக்கப்பட்டு நம்ம மனதை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட ஒன்று பேசுகிறதும் அங்கே ஒன்று பேசுகிறதுமா பேசுகிறாங்க. புரியுதா? இவங்களை ஓரளவு நான் சரி பண்ணி வெற்றியாக்கி தந்துடுறேன். உன் கல்யாணத்துக்கு மங்களகரமாக நான் வர வச்சு தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? யார்? உங்கள் மாமனார். அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே உத்தரவு இல்லை. உனக்கு கோடி பணம் கிடைக்கும். உன் சகோதரியிலேருந்து அத்தனை பேரும் நல்லா வாழுவீங்க. இந்தாங்க, இந்த கனியை வீட்டில் கொண்டு வீட்டை சுற்றி வெளியே தூக்கி போடணும். இதை வீட்டில் வச்சு என்னையை நினச்சி கும்பிடணும். நினைச்சதெல்லாம் நடக்கும், புண்ணியம் நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். கால் வந்துட்டாப்பா. கர்மதாமிக்கு வெள்ளை சாப்பிட்டு போங்க. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். என்னென்ன வேணும்? கால் வந்துட்டு உன் பிள்ளைக்கு நான் சம்மதத்தை பேசினேன். உன்கிட்ட சரின்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிறவன் சொல்ல கேட்டுக்கிட்டு வரமாட்டோம்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்படி சொல்லதுக்கு என்ன காரணம்? அது குடும்பம் சரி கிடையாது, சம்மதம் விட்டு நீங்கள் வேணால் மாட்டிக்கிடாதீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை சில பேர்கள் தேவையில்லாமல் சொல்லி வரக்கூடிய வரன்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? உன் பிள்ளைக்கு நல்ல யோகம் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸ்கூலெல்லாம் தாண்டி வலதுபுறம் போனோன்னா சொல்லமாடசாமி வராரா? இருக்காரா? தென்னை மரமாக தெரியுத? இருக்கா? கால் வந்துட்டு வா. வரலாம், வா. மலையே சரிந்து விழுந்தாலும் கருப்பசாமி உன் தலையில் விழாமல் காப்பாற்றுறேன். பிள்ளைக்கு கல்யாணத்தை இந்த ஆண்டில் வெற்றிகரமாக நடத்தி தரேன். உன் தொழிலையும் நல்லாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? ஜெயித்தாச்சு. பத்திரிக்கை கருப்பசாமி கொண்டு வா. புண்ணியத்தை அடைவாய் மகனே, வாழ்க. கடன்பட்டு வந்தது யார்? வாமா, கால் வந்துட்டு வா. அமாவாசைக்கு வந்துடுங்க தம்பி. வரக்கூடிய அமாவாசைக்கு வந்துடுங்க. அவரை பார்த்து போங்க நீங்கள். கால் வந்துட்டு வா. ஐயா, என் அத்தா, என் பாட்டி. ஏக்கா நல்லா இருக்கீங்களா? முன்னோர்கள் இறந்தோர்களை கும்பிடக்கூடிய குணம் உங்கள் குடும்பத்தில் உண்டுமா? மூளைக்கு வச்சு கும்பிடுவீர்களோ? யார் அது? அப்படியா? கால் வந்துட்டாங்க. என் அத்தா, என் அக்கா, என் அப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டு சுற்றுச்சுவர்களை ஒழுங்காக அளந்தாங்களா? உங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் சம்பந்தமான முன்னோர்கள் இடத்துல குழப்பமும் பிரச்சனையும் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிதா? அதில் அத்தனையுமே போலித்தனமாக அளந்து போலித்தனமாக பிரச்சனை செய்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டு போயிட்டாங்க. கால் வந்துட்டாங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கு என்னைக்கு போனோம்மா? என்ன சொல்லிட்டு வந்த முருகன்கிட்ட? உனக்கு வீடு தரும்படி கட்டளை ஆயிடுது.
அடுத்த விசாகத்துக்குள்ளே உனக்கு வீடும் கிடைக்கும். உன் குங்குமத்துக்கு ஆபத்து இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். உன் கடனையும் தீர்த்து தரேன்.